உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் போனை கூட என் போன் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்பதானே உங்க போனை யூஸ் பண்ணீங்க. ஆனா இப்ப வேலை செய்யல. கொடு. அம்மா நீங்க பேசுறதெல்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். என் பேச்சு அந்த கடவுளுக்கே காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். அதனாலதான் அவருக்கும் இதுல எல்லாம் தலையிட தைரியம் இல்ல. கிரீஷா, எல்லா பந்தத்தையும் உதறி தள்ளிட்டு உன்கிட்ட ஓடி வந்துடலாமான்னு இருக்கு. ஆனா இப்போ காலம் கடந்து போயிடுச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே எதுவும் நடக்காது. ஆனா என் மனசுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? கடவுளே, என்ன குழப்பம் இது? நீங்க தான் முடிவு பண்ணிட்டீங்கல்ல. எனக்கு ரஞ்சனோட தானே கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் ஏன் நீங்க கிரீஷ் அடிக்கடி என் முன்னாடி வந்து நிக்க வைக்கிறீங்க? ஏன் இப்படி நீங்க என்னோட விளையாடுறீங்க? மாம் என்ன இது? ரீமா சென் அந்த ரூம்ல தான் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு என்ன அனுப்புனீங்க? நான் உன்னோட மாம். உன்னை வச்சு நான் குறும்பு பண்ண கூடாதா என்ன? கம் ஆன். என் மாம் குறும்பு பண்ற ஆள் இல்ல. வெறும் சதி தான் செய்வாங்க. ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க, உங்க மண்டையில என்னதான் ஓடிட்டு இருக்க? சரி, அப்படியே சொன்னா கூட உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உன் ஐக்கியூ ரொம்ப கம்மி. நந்து எங்க? இப்ப எதுக்கு நந்துவை தேடுறீங்க மாம்? அட, இன்னைக்கு சிவாவை விஷம் குடிக்க வைக்கணும்ல. அதுக்கு அவனோட எடுபடியான நந்து தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மாம் நீங்க சொல்றது உங்களுக்கு தான் புரியும். ப்ளீஸ் என் போனை கொடுங்க. இல்ல, என்னோட வேலை இன்னும் முடியல. நந்து, மாம் என் போனை கொடுங்க. நீ இங்க என்ன பண்ற? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சுல்ல. என் அக்காவை எவ்வளவுலாம் திட்டணும்னு நினைச்சியோ திட்டிட்ட. இப்ப என்ன பண்ண வந்திருக்க? அக்காவுக்கு இன்னும் பிரச்சனை உருவாக்க வந்திருக்கியா? இத பாரு, நான் இங்க வந்ததே என் மாம் சொன்னதுனாலதான். என்னால மட்டும் முடிஞ்சா இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு இல்ல, இந்த ஊரை விட்டு தூரமா போயிருப்பேன். அப்படின்னா எனக்கு புரியல. ஐயோ, மாமுடைய மண்டையில என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கும் தான் புரியல. என்ன மந்த்ரா ஆண்டியே இவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க? அப்படி உங்க தலையில என்ன ஓடிட்டு இருக்கு? சக்தி, இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது மட்டும் இல்ல, ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா சொன்ன பத்மா. சிவாவை சந்தோஷமா பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? அவன் வாழ்க்கையில கஷ்டம் இருந்த மாதிரியே தெரியல. ஆமாண்ணா, நம்ம வீட்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி தெரியவே இல்லைண்ணா. இங்க பாருங்க மாமா, இவங்க ரெண்டு பேரை பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர்னு தோணுது இல்ல? நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். மாமா, ஆக்சுவலா நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் குருக்கள் கிட்ட இவங்களோட சம்பந்தத்தை பத்தி பேசிடலாமா? சூப்பரான ஐடியா டார்லிங். இவளோட இந்த சிரிப்புக்கு பின்னாடி எந்த சதிய மறைக்கறான்னு தெரியலையே. என்ன பத்மாக்கா, நான் சொன்னது சரிதானே? இவ்ளோ நல்ல சம்பந்தம் கை நழுவி போக கூடாதுல்ல? அதோட கூடவே சேர்த்து இந்த டப்பாவோட சிவசக்தியோட அழிவும் ஆரம்பம். இந்த வாட்ச்மேனோட நான் இன்னைக்கு விளையாட போற விளையாட்டுல இவன் என்ன பார்த்து பயப்படுவான்.
இந்த மருந்தை சாப்பிட்டதும் மயக்கமாயிடுவேன். அப்புறம் ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உன்னை பழி வாங்குவேன். நீ என்ன உயிரோட விட்டுட்ட, ஆனா நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். இன்னைக்கு எந்த குத்தியும் பண்ணிடாதப்பா. மாமா, இன்னைக்கு வேலையை காட்ட வேண்டிய டேர்ன் என்னோடது. நீங்க எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். ஆட, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண வந்தா எனக்கு யார் ஹெல்ப் பண்ண வர்றது? இவன் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் 7 ஜென்மத்துக்கு உடம்புல எல்லா வலியோட தான் நான் பிறப்பேன். நீ சிக்கனு வச்சுக்கோ, நேரா வீட்டுக்கு இல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவான் அவன். ஜெயிலுக்குடா. என்னால முடியாது, நான் கிளம்புறப்பா. நான் ஜெயிலுக்கு போனாலும் சரி, என்னை தூக்குல போட்டாலும் சரி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் டாக்டர். ஹலோ, நீங்க வந்துட்டீங்களா? என்ன செய்யணும் தெரியும்ல? இன்னைக்கு நான் உன்னை காலி பண்ணாம விட மாட்டேன்டா தம்பி. போலாமா? இவரு ஏன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுறாரு? இது வரைக்கும் நான் டாக்டர் சிவா கிட்ட இருந்து தப்பிக்க தான் முயற்சி பண்ணேன். இப்போ இவர்கிட்ட இருந்தும் தப்பிச்சாகணும், இல்லைன்னா முகத்திர கிழிஞ்சிரும். நல்ல வேலை மேம், நீங்க வந்துட்டீங்க. உங்க வீட்டு ஆளுங்களாம் வந்துட்டாங்க. அவங்க என்ன பார்த்துட்டா எல்லாமே வீணா போயிடும். இங்க நான் உனக்கு அந்த சக்தியை கல்யாணம் பண்ணி வச்சு உன்னோட வாழ்க்கைய சரி பண்ணணும்னு நினைச்சா நீ உன்னோட அழிவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.